ஹாரி பாட்டர் அண்ட் தி டெத்லி ஹாலோஸ் சாப்டர் 28 பார்ட் 2 த மிஸ்ஸிங் மிரர். என்னால் இங்கேருந்து போக முடியாது, அவர் எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காரு, அதை நான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா, அதை வேற யார்கிட்டயாவது கொடுத்துரு அப்படின்னு ஆபர்ஃபோர்த் சொல்லிட்டு இருப்பாரா. என்னால் அதை பண்ண முடியாது, அதை நான் தான் பண்ணணும், டம்பிள்டோர் என்கிட்ட தான் அதை பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. ஓ அப்படியா, அவர் உன்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்காரா, அவர் உன்கிட்ட ஹானஸ்டாக தான் இருந்திருக்காரா எல்லா விஷயத்துலையுமே அப்படின்னு அவர் கேட்பாரா. ஹாரிக்கு அவனோட மனசார ஃபுல்லாக ஆமான்னு சொல்ல தான் தோணும், ஆனால் அவனோட உதடு அசையாது. ஹாரி இப்போ என்ன நினைக்கிறான்னு ஆபர்ஃபோர்த்துக்கு நல்லாவே தெரியுது போல அப்படின்னு தான் ஹாரிக்கு இப்போ தோணும். எனக்கு என்னோட அண்ணனை பற்றி நல்லா தெரியும் பாட்டர், அவன் சின்ன பையனாக இருக்கும்போதுலேருந்து எங்கள் அம்மா கிட்டேருந்து எப்படி ரகசியங்களை பாதுகாக்கணும், எப்படி பொய் சொல்லணுன்றதை கற்றுக்கிட்டான். நாங்கள் எல்லாரும் அப்படி தான் வளர்ந்தோம். அண்ட் ஆல்பஸ் அவனுக்கு அதெல்லாம் ரொம்ப நேச்சுரலாக வரும் அப்படின்னு ஆபர்ஃபோர்த் சொல்லிட்டு அங்கே அந்த ஃபயர் பிளேஸுக்கு மேலே இருந்த பெயிண்டிங் இருக்கும்ல, அந்த இடத்துல அவரோட கண்கள் போகுமா. அப்போ தான் ஹாரி சுற்றி அந்த ரூமில் பார்ப்பான், ஒழுங்காக பார்ப்பான். அந்த ரூமில் இருந்த ஒரே பெயிண்டிங் இது மட்டும்தான், வேற எந்த ஒரு பிக்சர்ஸுமே அந்த ரூமில் இருக்காது. ஆல்பஸ் டம்பிள்டோரோடதும் இருக்காது, வேற யாரோடதும் இருக்காது அங்கே. மிஸ்டர் டம்பிள்டோர் அப்படின்னு ஹெர்மோயினி இப்போது பேச ஆரம்பிக்கும். அது அவங்க உங்களோட தங்கச்சியா அரியானா அப்படின்னு அது கேட்குமா. ஆமாம் அப்படின்னு ஆபர்ஃபோர்த் ஒரு மாதிரி சொல்லுவார். ரீட்டா ஸ்கீட்டரோட புக்ஸை ரீட் பண்ணிட்டு இருக்க போல அப்படின்னு அவர் கேட்பாரா. ஹெர்மோயினியோட முகம்லாம் ரெட் கலரில் மாறிடும். எல்ஃபியாஸ் டால்ஷ் எங்ககிட்ட அவங்கள பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஹெர்மோயினியை இதுலேருந்து காப்பாற்றுறதுக்காக சொல்லிட்டு இருப்பான். அவன் ஒரு சரியான கிறுக்கன், எங்கள் அண்ணனை கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு இருப்பான். அவன் மட்டும் இல்லை, நிறையா பேர் அப்படி தான் இருக்காங்க, நீங்கள் 3 பேரும் அப்படி தான் இருக்கீங்க போல அப்படின்னு ஆபர்ஃபோர்த் சொல்லிட்டு இருப்பாரா. ஹாரி அமைதியாகவே இருப்பான். பல மாதங்களாக ஹாரியோட மைண்டுக்குள்ளே டம்பிள்டோரை பற்றின நிறையா கொஷின்ஸு, நிறையா டவுட்ஸ்லாம் ஓடிட்டுருக்கு. ஆனால் அதை எதையும் இப்போ எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வேணாம் அப்படின்னு தான் அவன் நினப்பான். டாபியை புதைக்கிறதுக்கான குழியை அவன் தோண்டிட்டு இருக்கும் போதே அவன் கம்ப்ளீட்டாக இதை டிசைட் பண்ணி வச்சுட்டான். டம்பிள்டோர் நமக்கு காமிச்சிருக்க இந்த ஆபத்தான பாதையை நம்ம மனசார அக்செப்ட் பண்ணிக்கணும். அவர் நம்மக்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு, அவ்வளோதான், நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் இது மட்டும்தான் அப்படின்னு நினச்சி நம்ம சிம்பிளாக அவரை நம்பி இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் அவன் யோசிச்சு வச்சுட்டான் அன்னைக்கே. இதுக்கு மேலே அவரை நம்ம எந்த விஷயத்துலையும் சந்தேகப்படக்கூடாது. அண்ட் அவனோட பர்பஸ்லேருந்து அவனை வழிமாற வைக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் கேட்க அவனுக்கு விருப்பமும் இல்லை. ஹாரி இப்போ நிமிந்து ஆபர்ஃபோர்த்தோட பார்வையை பார்ப்பானா, அவரோட கண்கள் அப்படியே உரிச்சு வச்சு அவங்க அண்ணனோட கண்ணு மாதிரியே இருக்கும். அப்படி ஒரு ப்ளூ கலரில் ஒருத்தவங்களை பார்க்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்ட்டு ஃபுல்லாக அவங்க மைண்டை எக்ஸ்ட்ரே எடுத்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அவர் பார்த்துக்கிட்டு இருப்பார். ஹாரி இப்போ என்ன நினைக்கிறான்னு அவருக்கு நல்லாவே தெரியுதோ அப்படின்ற மாதிரி தான் திரும்பவும் ஹாரிக்கு இப்போ தோணிகிட்ருக்கோம். ப்ரொஃபஸர் டம்பிள்டோர் ஹாரியை ரொம்பவே கேர் பண்ணார் அப்படின்னு ஹெர்மோயினி இப்போ ரொம்ப அமைதியாக சொல்லிட்டு இருக்குமா. ஓ அப்படியா அப்படின்னு ஆபர்ஃபோர்த் இப்போ கேட்டுட்ருப்பாரு. இங்கே காமெடியான விஷயம் என்னன்னா, எங்கள் அண்ணன் யாரெல்லாம் ரொம்ப கேர் பண்ணானோ அவங்களெல்லாம் அவன் தனியாக விட்டுருந்தா கூட அவங்க நல்லா தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு ஹெர்மோயினி கேட்குமா. அதை விடு அப்படின்னு ஆபர்ஃபோர்த் சொல்லிடுவாரா. இல்லை, ஆனால் நீங்கள் இப்படி பேசுகிறதுலாம் ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படின்னு ஹெர்மோயினி சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் உங்கள் தங்கச்சியை பற்றி பேசுகிறீங்களா அப்படின்னு ஹெர்மோயினி கேட்குமா. ஆபர்ஃபோர்த் ஹெர்மோயினியை நல்லா முறைப்பார். அவரோட உதடு மட்டும் பயங்கரமாக ஆடும், லைக் அவரோட வார்த்தையெல்லாம் அவர் கட்டுப்படுத்திட்டு இருக்காருன்ற மாதிரி ஆடிட்டு இருக்குமா. தென் அவர் பயங்கரமாக இப்போ கத்த ஆரம்பிச்சிருவார், வெடிச்சிருவார் அவர். என்னோட தங்கச்சிக்கு 6 வயசு இருக்கும் போது அவளை 3 மகள் பசங்க அட்டாக் பண்ணிட்டானுங்க. அவள் கார்டனில் நின்று மேஜிக் பண்ணிகிட்டு இருந்தா. கார்டனோட புதர்வேலிக்கு பின்னாடி நின்று அவனுங்க யாருக்கும் தெரியாமல் அதை பார்த்துட்டு இருந்தானுங்க. அவள் ஒரு சின்ன குழந்த, அவனால் அதை கண்ட்ரோல் கூட பண்ண முடியாது. அவள் வயசில் இருக்கிற எந்த ஒரு சூனியக்காரி, எந்த ஒரு மந்திரவாதினாலையும் மேஜிக்கை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவள் பண்ண மேஜிக்கை பார்த்து அந்த 3 மகள் பசங்களும் பயந்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவனுங்க அந்த புதர் வழியாக உள்ளே ஃபோர்ஸ் பண்ணி அவளை திரும்ப அந்த மேஜிக்கை போட சொல்லியிருக்கானுங்க. ஆனால் அவனால் அதை போட முடியல. ஸோ அவனுங்க வெறியாகி அவள் இதுக்கு மேலே எந்த ஒரு மாயாஜாலமும் பண்ணக்கூடாதுன்னு அவளை பயங்கரமாக துன்புறுத்திட்டானுங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. அவர் இதை சொன்ன உடனே ஹெர்மோயினியோட கண்கள்லாம் பயங்கரமாக பெருசாயிரும். ரான்லாம் அப்படியே உடம்பு சரியில்லாதவன் மாதிரி உட்காந்துட்ருப்பான். ஆபர்ஃபோர்த் இப்போ எந்திரிச்சு நின்றுவார். இப்போ தான் இவங்க 3 பேரும் பார்ப்பாங்க. ஆபர்ஃபோர்த் நல்லா ஆல்பஸ் டம்பிள்டோர் மாதிரி உயரமாக இருப்பார். இப்போ அவரோட கோவம் ரொம்ப ரொம்ப முத்தி போய் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவார். இவ்வளோ நேரம் நான் சொன்னேன் இல்லையா, இந்த விஷயத்த நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இப்போ நான் சொல்ல போகிறதையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஆபர்ஃபோர்த் கத்த ஆரம்பிச்சிருக்காருல, அவரோட தங்கச்சியை பற்றி பேசிகிட்டு இருந்தார்ல, அது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறையா பேர் டம்பிள்டோரோட சீக்ரெட்ஸ் பற்றி தான் கேட்டுகிட்டே
இருந்தீங்க, டம்பிள்டோர் சீக்ரெட்டுன்னு ஒரு மூவியே இருக்குது. ஆனால் அதை நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கிலீஷில் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியும். அதுவுமே எப்படி புரியும்னா, ஹாரி பாட்டர் புக்ஸை ஃபுல்லாக ரீட் பண்ணியிருப்பாங்களா, அவங்களுக்கு அது நல்லாவே புரியும். ஆனால் தமிழில் அந்த மூவியை பார்த்தாலோ இல்லாட்டி ஹாரி பாட்டர் புக்ஸில் இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்காம அந்த மூவியை பார்த்தோம்னா தலையும் புரியாமல் காலும் புரியாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நிறைய பேர் டம்பிள்டோர் சீக்ரெட் பற்றி பேசுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் அதனால தான் சொன்னேன் அப்போவே, டெத்லி ஹாலோஸ் புக்லேயே நமக்கு அது தெரிய வந்துடும் பாதி இது. உங்களுக்கு அது தெரிஞ்சிட்டாலே உங்களுக்கு அந்த மூவியும் புரிஞ்சிடும். நானும் அதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த சாப்டர்ஸ்லாம் வரும்போது. அது இந்த சாப்டர் தாங்க. ஸோ இவ்வளோ நேரம் ஆபர்ஃபோர்த் கத்துனதையும் இப்போ அவர் கத்த போகிறதையும் நல்லா நீங்கள் கேட்டுக்கோங்க. ஸோ ஆபர்ஃபோர்த் இப்போ எந்திரிச்சு நின்று உச்சக்கட்ட கோவத்தில் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுவார். அவனுங்க அவளுக்கு பண்ணது அவளை முழுசாக செதைச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவள் சரியாகவே இல்லை. அவனால் மேஜிக்கை யூஸ் பண்ண முடியல. ஆனால் முழுசாக அவகிட்ட இருக்கிற மேஜிக்கை அவனால் விட்டு தள்ளவும் முடியலை. அது அவக்குள்ளேயே போய் அவளை சுற்றி அவளை பைத்தியமாக்கிருச்சு. அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியாதபடி மேஜிக் அவகிட்ட இருந்து பயங்கரமாக வெடிக்கும். அந்த மாதிரி நேரத்துலலாம் அவள் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாகவும் ரொம்ப ஆபத்தாகவும் இருப்பா. பட் மிச்ச நேரத்துலலாம் அவள் ரொம்ப நார்மலாக தான் இருப்பா. எப்பவும் போல் அவள் ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப பயந்து போய் அண்ட் யாருக்கும் எந்த ஒரு ஆபத்தையும் அவள் ஏற்படுத்த மாட்டா அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. அவளை இந்த நிலைமைக்கு ஆக்குன அந்த 3 பேஸ்டர்ஸையும் தேடி எங்கள் அப்பா போய் அவனுங்க 3 பேரையும் நல்லா அட்டாக் பண்ணிட்டாரு. அதுக்காக அவர் அஸ்கபான்ல அடைச்சிட்டாங்க. என்ன நடந்துச்சுன்ற உண்மையான விஷயத்த அவர் யார்கிட்டயுமே சொல்லலை. சொல்லியிருந்தாருன்னா மினிஸ்ட்ரிக்கு அரியானா இப்போ என்ன மாதிரி நிலைமையில இருக்கான்ற விஷயம் தெரிய வந்திருக்கும். அவளை மொத்தமாக சென்ட் மங்கோஸ்லேயே அடைச்சிருப்பாங்க. இப்படி அவள் அன்பேலன்ஸ்டாக இருக்கிறனால, அவகிட்டேருந்து மேஜிக் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிறனால அவளை இன்டர்நேஷ்னல் ஸ்டாட்யூட்டி ஆஃப் சீக்ரஸிக்கு மிகப்பெரிய ஆபத்தாக மட்டும்தான் அவங்க பார்த்துருப்பாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டம்பிள்டோர் சீக்ரெட் மூவியும் கொஞ்சம் உங்களால் இப்போ ரிலேட் பண்ணிக்க முடியும் கண்டிப்பாக. அவளை அந்த 3 பசங்க அரியானா மென்டலி ஸ்டேபிளாக இல்லாமல் ஆகிற அளவுக்கு பயங்கரமாக அவளை அட்டாக் பண்ணியிருப்பாங்க. இத்தனைக்கும் அவளுக்கு 6 வயசு தான். நிறைய புக் ரீடர்ஸ் என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா, அரியானாவை அந்த 3 பசங்க செக்ஷுவலி அசால்ட் பண்ணியிருக்காங்களா இல்லைனா ரேப் பண்ணியிருக்காங்களா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஜேகே ராவ்லிங் அதை ஓப்பனாக எழுதியிருக்க மாட்டாங்க. பட் அவங்க எழுதின விதம் இருக்குல்ல, ஆபர்ஃபோர்த் அந்த 3 பசங்க அரியானாவை என்ன மாதிரி அட்டாக் பண்ணாங்கன்ற விஷயத்த சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் முழுசாக அவள் கம்ப்ளீட்டாக உடையிற அளவுக்கு, உடம்பு ரீதியாகவும் மனசு ரீதியாகவும் கம்ப்ளீட்டாக அவள் உடையிற அளவுக்கு அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இவங்க 3 பேர்கிட்டையுமே சொல்வார். அவர் அதை சொன்ன உடனே இவங்க 3 பேரோட ரியாக்ஷன் இருக்கும்ல, அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஜேகே ராவ்லிங் அப்படி தான் எழுதியிருப்பாங்க. ஹாரிலாம் ரொம்ப ஷாக் ஆயிடுவான். ரான்லாம் அப்படியே உடம்பு சரியில்லாதவன் மாதிரி உட்காந்துருப்பான். ஹெர்மாயினிலாம் ரொம்ப பயந்து போய் உட்காந்துருக்கோம். மேபி 6 வயசு பொண்ணுன்றனால ஜேகே ராவ்லிங் அதை ஓப்பனாக புக்கில் எழுதலை அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஜேகே ராவ்லிங் கிட்ட ஒரு இன்டர்வியூவில் வச்சு கேட்டபோது என்ன நடந்திருக்கும் நீங்களே யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஸோ நிறைய புக் ரீடர்ஸ் இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொன்று ஒரு விஷயத்தை இங்கே நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்களா என்னன்னு தெரில. இப்போ நான் பேஸ்டர்டுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பேன். ஆபர்ஃபோர்த் அந்த 3 பசங்களையும் பேஸ்டர்டுன்னு சொல்லி திட்டியிருப்பார். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹாரி பாட்டர் புக் இப்போ தான் ஸ்வேர் வேர்டை வந்து ஓப்பனாகவே ஜேகே ராவ்லிங் எழுதியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பசங்களாம் இருக்காங்களே, ரானு, ஜார்ஜ், ஃப்ரெடி, இவங்களாம் ஏதாவது ஸ்வேர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும் போது அதை ஓப்பனாக ஆத்தர் எழுதியிருக்க மாட்டாங்க. ரூடான வேர்ட்ஸை வந்து சொல்லி அவங்க பயங்கரமாக கத்துறாங்க, அந்த மாதிரி தான் எழுதியிருப்பாங்களே தவிர ஓப்பனாக அவனுங்க என்ன சொன்னாங்கன்ற வார்த்தையை எழுதியிருக்கவே மாட்டாங்க. அவனுங்க ரூடான கெஷர் காமிக்கிறானுங்க அப்படி தான் எழுதியிருப்பாங்க. இந்த சாப்டரில் தான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஸ்வேர் வேர்டை ஓப்பனாக எழுதியிருப்பாங்க. இந்த புக்லேயே ஒரு 4 to 3 டைம்ஸ் தான் அந்த மாதிரி ஸ்வேர் வேர்ட்ஸை ஓப்பனாக எழுதியிருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் வரும் அந்த மாதிரி. இதை ஏன் நான் செப்பரேட்டாக சொல்லிட்டு இருக்கேன்னா, புக் ரீடர்ஸ்னால இப்போ நீங்களே வீடியோ கேட்குறீங்களா, உங்களுக்கே அதை நோட்டீஸ் பண்ண முடியும். இவ்வளோ நாள் எந்த ஒரு வார்த்தைகளையுமே ஓப்பனாக ஆத்தர் எழுதியிருக்கவே மாட்டாங்க. மேபி இது சில்ட்ரன்ஸ் புக்கு, சின்ன வயசுலேருந்து பசங்க எல்லோரும் படிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க, எழுத வேணாம் அப்படின்னு நினச்சாங்களா என்னன்னு தெரில. மேபி இந்த புக்கு பப்ளிஷ் ஆகும்போது எல்லா பசங்களும் வளர்ந்துருப்பாங்க, ஸோ யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணாங்களா என்னன்னு தெரில. ஆனால் இந்த புக்கில் கடைசி தான் இந்த மாதிரி ஒரு 4 to 3 டைம்ஸ் அவங்க ஓப்பனாகவே எழுதியிருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வார்த்தையெல்லாம் ஒருத்தவங்களை அஃபெண்ட் பண்ணுறதுக்கு சொல்லவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பேரண்ட்ஸ் கல்யாணமே பண்ணிக்காமல் குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைய அஃபெண்ட் பண்ணுறதுக்காக, அசிங்கமாக பேசுகிறதுக்காக அந்த பேஸ்டர்டுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. பட் அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு சொல்லுங்கள். கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லலாம் அந்த வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க.
பேட்டில் ஆஃப் பேஸ்டர்ட்ஸ்னே ஒன்று நடக்கும். யாராவது இங்கே கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஃபேன்ஸ் இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜிஓடியில் இருக்கிற ஃபேவரட்டான கேரக்டர்ஸையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் கம்மிங் பேக் டு த ஸ்டோரி, டம்பிள்டோரோட அப்பா அந்த 3 பசங்களையும் அந்த 3 மகள் பசங்களையும் போய் பயங்கரமாக அட்டாக் பண்ணிடுவார். இந்த விஷயம் மினிஸ்ட்ரிக்கு தெரிய வந்துடும். ஏன்னா ஒரு விசாடோ விச்சோ மகிள்ஸை அட்டாக் பண்ணாங்கன்னா டைரெக்டாக அந்த விஷயம் மினிஸ்ட்ரிக்கு எப்படியாவது தெரிஞ்சிரும்ல. நம்ம அந்த காண்ட் வீட்டிலே இதை பார்த்துருக்கோம். ஆனால் அவர் நடந்த விஷயத்த வெளியில் யாருக்கிட்டேயுமே சொல்ல மாட்டார். அதனால தான் அவரை அஸ்கபானில் அடைச்சி அவர் சாகிற வரைக்கும் அஸ்கபான்லேயே இருந்து தான் செத்தும் போவார். தன்னோட பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்ற விஷயத்த வெளியில் சொன்னோம்னா அவள் இந்த மாதிரி அன்ஸ்டேபிளாக ஆயிட்டான்னு சொல்லிட்டு அவளை மங்கோஸில் போட்டு அடைச்சிருவாங்க. அவள் இந்த உலகத்துக்கே ரொம்ப ஆபத்தானவன் நினச்சி அவளை அடைச்சி வச்சுருவாங்கன்ற பயத்தில் அவர் யாருக்கிட்டேயுமே இந்த விஷயத்த சொல்லாமல் அப்படி ஒரு மோசமான சிறைச்சாலையிலே கடந்து அவர் இறந்தும் போயிடுவார். அங்கே ஒரு ஃபேமிலியில் எவ்வளோ ஒரு துயரமான சம்பவம், எவ்வளோ ரொம்ப ரொம்ப மோசமான விஷயங்கள் நடந்திருக்கு. இதெல்லாம் கிண்டி கிளறி பப்ளிக்குக்கு ஒரு தப்பான கதையை போர்ட்ரே பண்ணி காசு சம்பாதிக்கிறாங்களே, இதுதான் நம்ம ரீட்டா ஸ்கீட்டர் மாதிரி இருக்கிற ஆள். தன்னோட மகளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, விஷயம் வெளியில் தெரிஞ்சிச்சுன்னா அவளை அடைச்சி வச்சு ரொம்ப சித்திரவதை பண்ணிடுவாங்கன்னு பயந்துட்டு அந்த மோசமான அஸ்கபானில் இருந்து நான் செத்தாலும் பரவாயில்லன்னு நினச்சிட்டு அந்த அப்பா இறந்து போயிருக்காரு. ஆனால் இந்த ரீட்டா ஸ்கீட்டர் மாதிரி இருக்கிற ஆட்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு, அதாவது ஒரு குடும்பத்தில் நடந்த பிரச்சனையை வெளியில் சொல்ல முடியாமல் அந்த ஃபேமிலி தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. அமைதியை தான் அவங்களோட ஆயுதமாக அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அந்த அமைதியவே அவங்களுக்கு எதிராக திருப்பி அந்த பொண்ணு வந்து ஒரு ஸ்கியூபு, இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சிச்சுன்னா அந்த குடும்பத்துக்கே அசிங்கம், அதனால தான் அவங்க அம்மா அந்த பிள்ளையை அடைச்சே வச்சுருந்தாங்க. இப்படிலாம் சொல்லி டம்பிள்டோரையும் சேர்த்து கேவலமாக பேசி புக் எழுதி இதில் அவங்க என்ன சாதிக்க போகிறாங்க? காசு வரும். ஆனாலும் ஒரு மனசாட்சி, எப்படிங்க ஒருத்தவங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இல்லாமல் இருக்குது? இப்படிலாம் எழுத முடியுமா நம்மளால்? ஒருத்தவங்களை பற்றி பேச முடியுமா? ஆனால் ரீட்டா ஸ்கீட்டர் மாதிரி இருக்கிற ஆட்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. சரி வாங்க நம்ம திரும்ப கதைக்குள்ளே வருவோம். அவளை ரொம்ப பாதுகாப்பாகவும் அமைதியான இடத்துலையும் வைக்கணும். ஸோ நாங்கள் வீடு மாறணும். அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு வெளியில் எல்லாருக்கிட்டையும் சொன்னோம். என்னோட அம்மா தான் முழுசாக அவளை பார்த்துக்கிட்டாங்க. அவளை ரொம்ப காமாகவும் ஹாப்பியாகவும் வச்சுக்க ட்ரை பண்ணாங்க. எங்கள் வீட்டிலையே நான் தான் அவளோட ஃபேவரேட் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. இப்போ ஆபர்ஃபோர்த்தோட அந்த வயசாகி போயிருக்கிற முழுசாக சுருக்கங்களும் தாடியுமா இருக்கிற அவரோட முகத்தில் ஒரு ஸ்கூல் பையனோட கலை இப்போ அவரோட முகத்தில் தெரியும். அவர் இப்படி சொல்லும் போது, நான் தான் அவளோட ஃபேவரேட் அப்படின்னு சொல்லும் போது. ஆல்பஸ்லாம் அவளோட ஃபேவரேட் கிடையாது. அவன் எப்போ வீட்டுக்கு வந்தாலும் அவனோட பெட்ரூம்குள்ளேயே தான் கிடப்பான். புக்ஸை ரீட் பண்ணிவிட்டு அவனுக்கு வந்த ப்ரைஸஸை கவுண்ட் பண்ணிவிட்டு அந்த நாட்களில் வாழ்ந்த மிகப்பெரிய மந்திரவாதிகள் கூட தொடர்பில் இருந்துட்டு அவன் அவளை டிஸ்டர்பே பண்ண மாட்டான், எந்த ஒரு தொலையும் பண்ண மாட்டான். அதனால அவளுக்கு என்ன தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மானால் எப்போல்லாம் அவளை சாப்பிட வைக்க முடியலையோ அப்போல்லாம் நான் தான் அவளை சாப்பிட வைப்பேன். அவள் ரொம்ப கோவத்தில் கண்ட்ரோலே இல்லாமல் இருக்கும்போது எங்கள் அம்மானால் சுத்தமாக அவளை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நான் அவளை ஈஸியாக அமைதியாக்கிடுவேன். ஆட்டுக்கு சாப்பாடு வைக்க அவள் எனக்கு ஹெல்ப்லாம் பண்ணுவாள். அப்புறம் அவளுக்கு 14 வயசு ஆச்சு. அப்போது நான் அங்கே இல்லை. நான் மட்டும் அங்கே இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக அவளை காம ஆக்கியிருப்பேன். கண்ட்ரோலே பண்ண முடியாத எமோஷனில் அவள் இருந்தால் எப்பவும் போல். சுத்தமாக அவனால் அவளோட கோவத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல. எங்கள் அம்மா ஒன்றும் முன்னாடி மாதிரி இல்லை, அவங்களுக்கும் வயசு ஆகிட்டே வந்துச்சு. எங்கள் அம்மானால சுத்தமாக அரியானாவை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்புறம் அது பெரிய ஆக்சிடெண்ட்டாக ஆயிடுச்சு. எங்கள் அம்மா கொலை பண்ணப்பட்டுட்டாங்க. ஆபர்ஃபோர்த் இங்கே என்ன மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணிகிட்ருக்காரு நல்லா நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. அவரோட தங்கச்சியை அவர் விட்டே கொடுக்க மாட்டுறாரு. அரியானா எங்கள் அம்மாவை கொன்னா அப்படின்னு அவர் சொல்லலை. ஆக்சிடெண்ட் நடந்துருச்சு, எங்கள் அம்மா கொலை பண்ணப்பட்டுட்டாங்க அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு. ஹாரி இதை கேட்ட உடனே ஹாரிக்கு ரொம்ப பாவமாகவும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். அவனுக்கு இதுக்கு மேலே அதை பற்றி கேட்க கூட சுத்தமாக விருப்பம் இல்லை. ஏன்னா அவனுக்கு அவ்வளோ மனசு வலிக்க ஆரம்பிச்சிடும். இன்னும் எவ்வளோ நேரம் அவர் இதை பற்றி பேச போகிறாருன்னு ஹாரிக்கு தெரியல. இன்னும் சொல்ல போகணுன்னா அவர் இந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்டேயுமே இது வரைக்கும் பேசினதே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவர் அந்த மாதிரி அங்கே பேசிக்கிட்டு இருப்பாரு. மனசில் இருக்கிற துயரங்களை யாருக்கிட்டேயுமே சொல்லாமல் ரொம்ப அமைதியாகவே வச்சுருப்போம். தென் யாராவது ஒருத்தவங்க கிட்ட ரொம்ப கொட்டி தீப்போம்ல, அந்த மாதிரி தான் அவர் அங்கே பேசிகிட்டு இருப்பாரு. எங்கள் அம்மா இறந்துட்டனால ஆல்பஸ் அண்ட் டார்ஜ் அவங்களோட வேர்ல்டு ட்ரிப்பை கேன்சல் பண்ணிவிட்டு எங்கள் அம்மாவோட ஃபியூனரலுக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க. தென் டார்ஜ் மட்டும் அந்த ட்ரிப்பை தனியாக கண்டினியூ பண்ணான். ஆல்பஸ் எங்கள் குடும்பத்தோட தலைவனாக இங்கேயே செட்டில் ஆயிட்டான் அப்படின்னு ஆபர்ஃபோர்த் சொல்லிட்டு இருக்கும் போதே கோவமாக அங்கே இருக்கிற ஃபயர் பிளேஸில் காரி துப்புவார். நான் அவளை பார்த்துக்கிறேன்னு சொன்னேன், ஃபுல்லாக நான் அவளை பார்த்துக்கிறேன், நான் ஸ்கூலுக்கு போகல, எனக்கு ஸ்கூலை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை, நான் வீட்டில் இருந்து நான் அவளை பார்த்துக்கிறேன்னு சொன்னேன்.
ஆனால் என்னோட படிப்பை முடிக்கணும்னு அவன் சொன்னான். எங்கள் அம்மாவுக்கு பதிலாக நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன்னு அவன் என்கிட்ட சொன்னான். ஆனால் என்னோட மிஸ்டர் பிரில்லியன்ட் அண்ணனுக்கு அது மிகப்பெரிய இழப்பாக தான் இருந்துச்சு. பாதி பைத்தியமாக போயிருக்கிற என்னோட தங்கச்சி ஒவ்வொரு நாளும் எங்கள் வீட்டை வெடிக்க வைக்காமல் இருக்கிறத ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனால் அவனுக்கு யாரும் அதுக்கு பரிசு கொடுக்கல. ஃபியூ வீக்ஸ்க்கு அவனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே அவன் சரியாக தான் பண்ணிகிட்டு இருந்தான், அவன் வர வரைக்கும் அப்படின்னு ஆபர்ஃபோர்த் இப்போ சொல்லுவாரா. அவரோட முகம்லாம் இப்போது ரொம்ப டேஞ்சரஸாக மாற ஆரம்பிக்கும். கிரிண்டல்வால்ட் ஒரு வழியாக எங்கள் அண்ணனுக்கு அவனுக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்கிட்ட பேசுகிறதுக்கு வாய்ப்பு வந்துருச்சு. அவனை மாதிரி நல்ல புத்திசாலியாகவும் பிரைட்டாகவும் டேலண்டடாக இருக்கிறவங்கிட்ட பேசுகிறதுக்கு. ஸோ அரியானாவை பார்த்துக்கணுன்ற விஷயம் இப்போ பின்னாடி போயிடுச்சு. அரியானாவை பார்த்துக்கிறத விட்டுட்டு அவங்களோட புது விசார்டிங் ஆர்டருக்கான பிளான்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஹேலோஸை தேடிட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்களுக்கு எதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சோ அதை பற்றிலாம் அவங்க பேசி அதுக்கெலாம் அவங்க பிளான் போட்டுட்டு இருந்தாங்க. மாயாஜால உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் பண்ணுறதுக்கான பெரிய பிளான்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவன் கணக்கு ஒரு சின்ன பொண்ணு தெரியலை. ஏன்னா மிகப்பெரிய நல்ல விஷயத்துக்காக அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்களே. அப்போது ஒரு சின்ன பொண்ணெல்லாம் அவன் கண்ணுக்கு எப்படி தெரியும்? இப்படியே ஒரு ஃபியூ வீக்ஸ் போச்சு. என்னால் சுத்தமாக முடியலை. ஏன்னா அப்போ நான் லீவ் முடிஞ்சு ஹாக்வர்ட்ஸ்க்கு கிளம்புற நேரம் வந்துருச்சு. நான் அவங்கக்கிட்ட சொன்னேன். அவங்க 2 பேரையும் பார்த்து ஃபேஸ் டு ஃபேஸ் பயங்கர கோபத்தோடு சொன்னேன். இப்போ நீ என் முகத்தை பார்க்குறல எவ்வளோ கோபமாக இருக்குது, அதே மாதிரியே நான் சொன்னேன் அப்படின்னு ஆபர்ஃபோர்த் சொல்லிட்டு இருப்பாரா. ஹாரியோட கண்களுக்கு இப்போ ரொம்ப வயசாகி போயிருக்கிற ஆபர்ஃபோர்த் தெரிய மாட்டார். ஆபர்ஃபோர்த் டீனேஜில் இருந்து ரொம்ப கோவமாக பேசியிருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும், அப்படி தான் இப்போ ஹாரியோட கண்களுக்கு அவரோட முகம் தெரியும். ஒழுங்காக இப்போவே இந்த விஷயத்த கைவிட்டுருன்னு நான் அவனை பார்த்து சொன்னேன். உன்னால் அவளை கூட்டிகிட்டு எங்கேயும் போக முடியாது. அவள் அந்த மாதிரி ஃபிட்டான நிலைமையிலலாம் இல்லை. எங்கெங்கெல்லாம் போகணுன்னு பிளான் பண்ணி வச்சுருக்கியோ அந்த இடத்துக்குலாம் அவளை இஷ்டத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்க முடியாது. எங்கெல்லாம் போய் உன்னோட புத்திசாலித்தனமான பேச்சை பேச போறியோ அந்த இடத்துக்குலாம் அவளை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்க முடியாதுன்னு நான் சொன்னேன். ஆனால் அவனுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. அந்த கிரிண்டல்வால்டுக்கு அது சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு அவர் சொல்லுவாரா. அவரோட கண்கள்லாம் அப்படியே நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி போயிருக்கும். அவனுக்கு கோபம் வந்துருச்சு. நான் ஒரு முட்டாளான சின்ன பையனை அவன் என்னை பார்த்து கத்துனான். என்னோட பிரில்லியண்ட்டான அண்ணனோட வழியில் நான் குறுக்க நிற்கிறேன்னு அவன் என்னை பார்த்து கத்துனான். இந்த உலகத்தையே அவங்க 2 பேரும் போய் மாற்ற போகிறாங்க. இனிமேல் மந்திரவாதிகள் யாரும் மறைஞ்சிருக்கணுன்ற அவசியம் இல்லை. மகிழ்ஸ்க்கு நல்லா பாடம் புகட்டினக்கப்புறம் என்னோட தங்கச்சியை இனிமேல் இப்படி அடைச்சி வைக்கணுன்ற அவசியம் இல்லை. அதை நான் புரிஞ்சுக்க மாட்டேன்னு அவன் என்னை பார்த்து கத்துனான். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஆபர்ஃபோர்த் இதை சொல்லிட்டு இருக்கார்ல, அதை நல்லா நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போது பெரிய சண்டையாயிருச்சு. நான் என்னோட மந்திரக்கோளை வெளியில் எடுத்துட்டேன். அவனும் அவனோட மந்திரக்கோளை வெளியில் எடுத்துட்டான். என் மேலே குரூஷேட்டியஸ் கர்ஸை போட்டான். என் அண்ணனோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் என் மேலே அந்த கர்ஸை போட்டான். ஆல்பஸ் அவனை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணான். எங்கள் 3 பேத்துக்குள்ளேயும் டூயலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்கள் 3 பேரோட மந்திரக்கோளில் இருந்தும் வெளிச்சம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் பயங்கரமாக ஃப்ளாஷ் ஆகிட்டு இருந்தது. நடந்த சண்டையில் வந்த பயங்கரமான சத்தம் அவளை கண்ட்ரோலே இல்லாமல் ஆக்குச்சு. அவனால் அதை பார்த்துட்டு நிற்க முடியல அப்படின்னு அவர் சொல்லுவாரா. இப்போ ஆபர்ஃபோர்த்தோட முகத்தில் இருந்த கலர் எல்லாமே ட்ரைன் ஆயிரும். அப்படியே வெளுத்து போய் ஆவார் அவர். அவள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா நான் நினைக்கிறேன். ஆனால் அவளுக்கு அதை எப்படி பண்ணணும்னு தெரியல. அவளுக்கு என்ன பண்ணுறான்னு அவளுக்கே புரியலை. எங்கள் 3 பேரில் யார் அதை பண்ணோன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் 3 பேரில் யாரோ ஒருத்தவங்க தான். அவள் இறந்துட்டா அப்படின்னு அவர் சொல்லுவார். அவர் இந்த கடைசி வார்த்தையை சொல்லும் போது அப்படியே உடஞ்சிருவார். ரொம்ப முடியாமல் சொல்வார். பக்கத்தில் இருக்கிற சேரில் போய் அவர் உக்காந்துருவார். ஹெர்மாயினியோட முகம் ஃபுல்லுமே ஈரமாக இருக்கும். அப்படி அதை அழுதுட்டு உக்காந்துட்டு இருக்கும். ரான்லாம் ஆபர்ஃபோர்த் மாதிரி அவ்வளோ வெளுத்து போய் உக்காந்துருப்பான். ஹாரிக்கு இப்போ கம்ப்ளீட்டாக வெறுப்பு மட்டும்தான் இருக்கும். ஏன்டா இதை கேட்டோன்னு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அவனோட மைண்டை எதையாவது வச்சு க்ளீன் பண்ண முடியுமா அப்படின்லாம் அவன் யோசிச்சுட்டு இருப்பான். அஃப்கோர்ஸ் கிரிண்டல்வால்ட் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பி ஓடிட்டான். அவனோட சொந்த நாட்டிலேயே ஆல்ரெடி அவனுக்கு ட்ராக் ரெக்கார்டு இருந்துச்சு. திரும்பவும் இந்த அரியானாவோட பிரச்சனையில் மாட்டிடக்கூடாதுன்னு தான் அவன் ஓடிட்டான். அண்ட் ஆல்பஸும் ஃப்ரீ ஆயிட்டான் தானே. ஏன்னா தங்கச்சின்ற பேரில் இருந்த மிகப்பெரிய பாரம் இப்போ அவனுக்கு இல்லை. இந்த நூற்றாண்டில் வாழ்ந்த மிகப்பெரிய மந்திரவாதி ஆகிறதுக்கான சான்ஸும் அவனுக்கு கிடச்சிருச்சு. அவன் ஃப்ரீ ஆயிட்டான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. அவர் எப்போவுமே ஃப்ரீயாக ஆகலை அப்படின்னு ஹாரி இப்போ சொல்வா. என்ன சொன்னா அப்படின்னு ஆபர்ஃபோர்த் கேட்பாரா. அவர் எப்போவுமே ஃப்ரீயாகவே இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லுவான். உங்கள் அண்ணா இறந்த அந்த ராத்திரி அவர் ஒரு போஷனை குடித்தாரு. அது அவரோட மைண்டை வேற மாதிரி ஆக்குச்சு. அவர் பயங்கரமாக கத்துனாரு, அழுதாரு, கெஞ்சினாரு. அங்கே என்ன தவிர வேற யாருமே இல்லை. ஆனால் யார்கிட்டயோ அவர் பயங்கரமாக கெஞ்சினாரு. அவங்கள ஹர்ட் பண்ணாத ப்ளீஸ், அவங்களுக்கு பதிலாக என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு அவர் பயங்கரமாக கெஞ்சினாரு அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான்.
ராணும் ஹெர்மாயினியும் ஷாக் ஆகி ஹாரியப்போ பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாதுல்ல. அந்த குகைக்குள்ளே இருந்த லேக்குக்கு நடுவில் இருந்த ஐலாண்டில் உண்மையாகவே என்ன நடந்துச்சுன்னு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அவன் இவங்க கிட்டக்க சொல்லவே இல்லை. ஏன்னா அங்கேருந்து இவங்க ஹாக்வர்ட்ஸ்க்கு வந்து அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள்லாம் இதை விட ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்துச்சு, நமக்கே தெரியும்ல. அதனால அவன் இதை விட்டுட்டான் அப்படியே இவங்ககிட்ட சொல்ல. அவர் அன்னைக்கு உங்கள் கூடயும் கிரிண்டல்வால்டு கூடயும் இருக்கிறதா தான் நினச்சிருக்காரு. எனக்கு இப்போ தான் எல்லாம் புரியுது அப்படின்னு ஹாரி சொல்லி அன்னைக்கு நைட்டு நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். திரும்ப டம்பிள்டோர் பயங்கரமாக அன்னைக்கு கெஞ்சி அழுதாருலாம் அந்த விஷயத்தெல்லாம். கிரிண்டல்வால்டு உங்களையும் அரியானாவையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி தான் அவர் அன்னைக்கு பார்த்துட்டு இருந்திருக்காரு. அது அவரை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்கு. நீங்கள் மட்டும் அன்றைக்கி அவரை பார்த்துருந்தீங்கன்னா அவர் ஃப்ரீயாக இருந்திருக்காருன்னு நீங்கள் சொல்லவே மாட்டீங்க அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான். ஆபர்ஃபோர்த்துக்கு இப்போ என்ன பேசனே தெரில. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு தான் அவர் வாயை திறந்தே பேசுவார். நீ எப்படி ஷோராக சொல்கிற பாட்டர்? உன்னை விட எங்கள் அண்ணனுக்கு இந்த உலகத்தில் மிகப்பெரிய நல்ல விஷயம் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நீ சொல்கிறியா? உன்னையும் என்னோட தங்கச்சி மாதிரி தேவையில்லாத எப்போ வேணாலும் தூக்கி போடப்படுற பொருள் மாதிரி யூஸ் பண்ண மாட்டான்னு நீ ஷோராக சொல்கிறியா அப்படின்னு அவர் கேட்பாரா. இதை கேட்ட உடனே ஷார்ப்பாக இருக்கிற ஐஸை வச்சு ஹாரியோட இதயத்தை குத்துற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகும். நான் இதை நம்ப மாட்டேன். டம்பிள்டோர் ஹாரி மேலே அவ்வளோ பாசம் வச்சுருந்தாரு அப்படின்னு இப்போ ஹெர்மாயினி சொல்லும். அப்புறம் எதுக்காக இவனை மறைஞ்சிருக்க சொல்லலாவேன் அப்படின்னு ஆபர்ஃபோர்த் கேட்பாரு. ஃபர்ஸ்ட் உன்னை நீ ஒழுங்காக பார்த்துக்கோ, அப்போ தான் உன்னால் உயிர் வாழ முடியும்னு ஏன் அவன்கிட்ட சொல்லலாவேன் அப்படின்னு அவர் கேட்பாரு. அங்கே ஹெர்மாயினி இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே ஹாரி வாயை திறந்து பேசிடுவான். ஏன்னா சம்டைம்ஸ் நம்மளோட ஓன் சேஃப்டியை யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம மித்த விஷயங்களை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். சம்டைம்ஸ் நம்மளோட பாதுகாப்பை விட மிகப்பெரிய நல்ல விஷயங்களை பற்றியும் யோசிக்கணும். ஏன்னா இது போர் அப்படின்னு அவன் சொல்லுவான். ஹாரி மெச்சூர் ஆகிட்டான் தானே? உனக்கு 17 வயசு தான் ஆகுது அப்படின்னு ஆபர்ஃபோர்த் இப்போ கத்துவார். எனக்கு வயசு வந்துருச்சு, நீங்கள் இதை கை விட்டுட்டீங்கனாலும் நான் இதுக்காக சண்டை போட்டுகிட்டே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு ஹாரி சொல்வானா. நான் இதை கை விட்டுட்டேன்னு யார் சொன்னா அப்படின்னு அவர் கேட்பாரா. ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸ் முடிஞ்சிருச்சு, அந்த பேர் சொல்லக்கூடாதவன் ஜெயிச்சிட்டான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் இல்லைன்னு ப்ரிட்டன் பண்ணிட்டு சும்மா சுற்றிட்டு இருக்கிறவங்களாம் தன்னைத்தானே ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னது யார்? நீங்கள் தான் அப்படின்னு ஹாரி சொல்வானா. எனக்கும் அப்படி சொல்ல பிடிக்கல தான், ஆனால் அதுதான் உண்மை அப்படின்னு அவர் சொல்வாரா. அது ஒன்றும் உண்மை இல்லை அப்படின்னு ஹாரி இப்போ சொல்லுவான். அந்த பேர் சொல்லக்கூடாதவனை எப்படி முடிக்கணும்னு உங்கள் அண்ணா எனக்கு அந்த நாலேஜை பாஸ் பண்ணியிருக்காரு. அது சக்சீட் ஆகிற வரைக்கும் நான் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறேன், இல்லைன்னா நான் செத்துடுறேன், அவ்வளோதான். இது எப்படி முடியும்னு எனக்கு தெரியாதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க, எனக்கு இது பல வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே தெரியும் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். ஆபர்ஃபோர்த் இப்போ இவங்கிட்ட ஆர்கியூ பண்ண போகிறாருன்னு தான் அவன் வெயிட் பண்ணிகிட்ருப்பான். ஆனால் அவர் எதுவுமே சொல்ல மாட்டார். அவர் ஒரு மாதிரி நொந்து போய் தான் சவுண்டு விட்டுட்ருப்பாரு. நாங்கள் ஹாக்வர்ட்ஸ்குள்ளே போயே ஆகணும் அப்படின்னு ஹாரி இப்போ சொல்லுவான். உங்களால் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியலனா விடிகிற வரைக்கும் நாங்கள் இங்கேவே வெயிட் பண்ணுறோம். உங்களை எந்த தொல்லையும் பண்ணாமல் நாங்களே அதுக்கான வழியை கண்டுபிடிச்சிக்கிறோம். உங்களால் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னா வெல், அதுக்கான சரியான நேரம் இதுதான் அப்படின்னு ஹாரி சொல்வானா. ஆபர்ஃபோர்த் அவரோட சேர்லேயே அப்படியே உட்காந்துருப்பாரா. ஹாரி அவரோட கண்களை வச்சு கூர்மையாக பார்த்துட்டே இருப்பார். அப்படியே அந்த கண்கள் பார்க்குறதுக்கு டம்பிள்டோரோட கண்கள் மாதிரியே இருக்கும். ஒரு வழியாக அவர் இப்போ அவரோட த்ரோட்டை நல்லா கிளியர் பண்ணிவிட்டு எந்திரிச்சு நின்று அரியானாவோட போர்ட்ரேட் இருக்குல்ல அது பக்கத்தில் நடந்து போவார். உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்ல அப்படின்னு அவர் சொல்வார். அரியானா இப்போது ஆபர்ஃபோர்த்தை பார்த்து நல்லா ஸ்மைல் பண்ணிவிட்டு அவள் பாட்டுக்கு அங்கே நடந்து போக ஆரம்பிச்சிருவா. யூஸ்வலாக போர்ட்ரேட்ஸில் இருக்கிறவங்க, பெயிண்டிங்ஸில் இருக்கிறவங்க சைடாக தானே நடந்து போவாங்க, ஃப்ரேமுக்கு சைடாக தானே நடந்து போவாங்க. அவள் அந்த மாதிரி நடந்து போகாமல் அவளோட பெயிண்டிங்க்கு பின்னாடி ஏதோ ஒரு நீளமான டனல் இருக்கிற மாதிரி அதை பார்த்து அவள் நடந்து போயிட்டுருப்பா. அவளோட உருவம் தூரத்தில் இருக்கிற இருட்டுக்குள்ளே போகிற வரைக்கும் இவங்க எல்லாரும் நின்று பார்த்துட்ருப்பாங்க. அங்கே என்ன அப்படின்னு ரான் இப்போ ஆரம்பிப்பானா. உள்ளே போகிறதுக்கு இப்போ ஒரே ஒரு வழி தான் இருக்குது. ஏற்கனவே இருந்த அந்த பழைய சீக்ரெட் பேசேஜ் வேஸ் எல்லாம் இப்போ 2 பக்கமும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, 2 எண்டுலையும். டிமெண்டர்ஸ் அங்கே இருக்கிற எல்லா பவுண்ட்ரி வால்ஸ்லையும் நிற்குதுங்க. ஸ்கூலுக்குள்ளே இப்போ ரெகுலராக பேட்ரோல் பண்ணுறாங்கன்னு என்னோட சோர்ஸஸ் என்கிட்ட சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ஸ்கூலை இப்போது ஹெவியாக கார்ட் பண்ணுறாங்க. ஸ்னேப் இப்போது அங்கே ஃபுல் சார்ஜில் இருக்கார். அவரோட டெப்யூட்டிஸாக கேரோஸ் இருக்காங்க. எந்த நம்பிக்கையில் உங்களால் உள்ளே போய் அங்கே ஏதாவது விஷயம் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வெல், அது உங்களோட பிரச்சனையோ. ஏன்னா சாவறதுக்கு ரெடியாக இருக்கேன், ப்ரிப்பேர்டாக இருக்கேன்னு நீ தானே சொன்ன அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. ஆனால் அங்கே அப்படின்னு ஹெர்மாயினி இப்போது புருவத்தை நல்லா சுருக்கி வச்சுட்டு அரியானாவோட பிக்சரை பார்த்து சொல்லிட்டு இருக்குமா. என்னன்னு பார்த்தா
தூரத்தில் அந்த பெயிண்டிங்கில் உள்ளே ஏதோ நீளமாக டனல் போகிற மாதிரி இருக்குல்ல, அந்த தூரத்தில் இப்போ ஒரு டைனியாக ஒரு சின்ன ஒயிட் டாட் வந்து அப்பியர் ஆகுமா. அது இப்போ நல்லா முன்னாடி வர ஆரம்பிக்கும். என்னன்னு பார்த்தா அரியானா திரும்ப வந்துட்டுருப்பா. அவளோட உருவம் இப்போ பக்கத்தில் வர வர நல்லா பெருசாக தெரிய ஆரம்பிக்குமா. இப்போ அவள் பக்கத்தில் வேற யாரோவும் வராங்க. அவளை விட நல்ல உயரமாக இருக்காங்க. ஒரு மாதிரி நொண்டி நொண்டி நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அதே சமயம் ரொம்ப எக்ஸைட்டடாகவும் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அந்த பையனோட தலைமுடி நல்ல நீளமாக இருக்குமா. ஹாரி இது வரைக்கும் அப்படி பார்த்ததே கிடையாது. அந்த பையன் ரொம்ப கோத்ரூ பண்ணியிருப்பான் போல். ஏன்னா அந்த பையனோட முகத்தில் ஃபுல்லாக அவ்வளோ காயமாக இருக்கும். அந்த பையன் மேலே போட்டிருக்க துணி ஃபுல்லுமே கிழிஞ்சு கிழிஞ்சு தொங்கிட்டு இருக்கும். அவங்க 2 பேரும் பக்கத்தில் வர வர அவங்களோட உருவம் நல்லா பெருசாக தெரிய ஆரம்பிக்குமா. அவங்களோட தலையும் அவங்களோட ஷோல்டரும் அந்த போர்ட்ரேட் பக்கத்தில் அந்த பெயிண்டிங் பக்கத்தில் வந்தக்கப்புறம் தான் அந்த டோர் இப்போ ஓப்பன் ஆயிரும். என்னன்னா அந்த பெயிண்டிங் இருக்குல்ல, அந்த செவர் இப்போ ஒரு சின்ன டோர் மாதிரி கதவு மாதிரி ஓப்பன் ஆயிரும். பார்த்தா அங்கே உண்மையான டனலுக்கான குகைக்கான ரியல் என்ட்ரன்ஸே அங்கே இருக்கும். அதில் தான் ஹாரி பார்ப்பான். அந்த பையனோட தலைமுடிலாம் அவ்வளோ நீளமாக வளர்ந்து போயிருக்கும். அந்த பையனோட முகத்தில் ஃபுல்லாக அவ்வளோ வெட்டு காயமாக இருக்கும். அவ்வளோ காயமாக இருக்கும். அவனோட மேலே போட்டிருக்க ரோப்ஸ் எல்லாமே கிழிஞ்சு தொங்கிட்டு இருக்கும். அந்த குகையோட என்ட்ரன்ஸ்குள்ளேருந்து அந்த பையன் இப்போ வெளியில் ஏறி வருவானா. யாருன்னு பார்த்தா நம்ம நெவிலு. இவங்களை பார்த்த உடனே சந்தோஷத்தில் அவன் நல்லா கத்திடுவான். அந்த மேண்டில் பீஸ்லேருந்து அவன் இப்போ இறங்கி வந்து, நீ வருவேன்னு எனக்கு தெரியும், எனக்கு நல்லாவே தெரியும் ஹாரி நீ வருவேன்னு அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப சந்தோஷமாக கத்துவான். இதோட சாப்டர் 28 த மிஸ்ஸிங் மிரர் முடிஞ்சிருச்சு. இவ்வளோ நாளாக உங்கள் எல்லாருக்குமே இருந்த மிகப்பெரிய டவுட் இந்த சாப்டரில் கண்டிப்பாக கிளியர் ஆகிருக்கும். அதாவது அரியானாவுக்கு உண்மையாகவே என்ன ஆச்சு, டம்பிள்டோரோட ஃபேமிலி உண்மையாகவே என்ன பண்ணாங்க, அவங்க எப்படிப்பட்ட ஆட்களுன்ற டவுட் நிறையா பேருக்கு இருந்திருக்கும். இவ்வளோ நாளாக நம்ம இந்த புக்கை ரீட் பண்ணிகிட்ருப்போம். ஹாரியோட பிஓவியில் தானே ரீட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அது இந்த சாப்டரில் உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னுமே டம்பிள்டோர் பற்றின விஷயங்கள்லாம் நிறையா வரும். அதெல்லாம் நம்ம டம்பிள்டோர் சீக்ரெட் பார்ப்போம்ல, அந்த வீடியோவில் நான் நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆபர்ஃபோர்த் சொன்னார் பார்த்தீங்களா, என்னோட தங்கச்சி வந்து பாதி பைத்தியம் ஆகிட்டா, அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியாது அவளை அப்படின்னு. என்னென்னா பிறப்பால் மந்திர சக்தியோடு பிறக்கிறாங்களே, லைக் விச்சஸ் விசார்ட்ஸ் இவங்களாம் இருக்காங்களே, அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது அவங்களுக்கு சுத்தமாகவே எதையுமே கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இப்போது ஹாரிலாம் நம்ம பார்த்துருப்போம், மேஜிக் அவனால் பண்ண முடியும். ஏன்னா அவனோட பிறப்புலே அது இருக்குது. ஆனால் அதை எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணுறோன்னே ஹாரிக்கு தெரியாது டர்ஸ்லீஸ் வீட்டில் இருந்த வரைக்கும். அதனால தான் ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலுன்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த மாதிரி குட்டி குட்டி பசங்களுக்கு மாயாஜாலத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், அதை எப்படி யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் இப்போ அந்த மந்திரக்கோள்லாம் வச்சு அதை எவ்வளோ கண்ட்ரோல்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லித்தராங்க. ஆனால் இந்த மாதிரி குட்டி குட்டி பசங்களுக்குலாம் அது தெரியாதுல, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது. ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அதை அவங்க எப்படி பண்ணாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் அரியானா 6 வயசு இருக்கும் போது அந்த கார்டனில் நின்று மேஜிக் போட்டுட்டு இருந்ததை அந்த மகள் பசங்க பார்த்துட்டானுங்க. திரும்பி அவனுங்க கேட்கும்போது அவளுக்கு அதை போட தெரியல, அவளை பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டானுங்க. அவள் கம்ப்ளீட்டாக உடையிற அளவுக்கு அவளை அட்டாக் பண்ணியிருக்கானுங்கன்னா நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ரத்தத்திலே மாயாஜாலம் கலந்துருக்கும்ல, அந்த மாதிரி குழந்தைங்களை இந்த மாதிரி பண்ணாங்கன்னா, இந்த அளவுக்கு கொடூரமாக பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைங்க வந்து அன்கண்ட்ரோலபிளாக ஆயிரும். அதை தான் நம்ம டம்பிள்டோர் சீக்ரெட் மூவியில் பார்ப்போம். இந்த சாப்டரில் இருக்கிற கம்ப்ளீட்டான விஷயம் தெரியாமல் நம்ம அந்த டம்பிள்டோர் சீக்ரெட் மூவி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப நமக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் எல்லோரும் இந்த சாப்டரை கேட்டுட்டிங்களே, இப்போ நீங்கள் அந்த மூவி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அது ஃபுல்லாக புரியும் அங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு. அதுவும் அந்த மூவிஸை நீங்கள் தமிழில் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். என்ன பேசுகிறாங்க என்னன்னே நமக்கு புரியாது. இங்கிலீஷில் பார்த்துருந்தா கூட உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா புக்கில் இருக்கிற அதே தான் அவங்க பேசுவாங்க. தமிழில் அவங்க டப் பண்ணியிருக்கும் போது அவங்க என்ன கான்செப்ட் பற்றி பேசுகிறாங்கன்னே நமக்கு புரியாத மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் இந்த அளவுக்கு இந்த சாப்டர் வரைக்கும் பார்த்துட்டிங்களா புக்கில், இப்போது நீங்கள் போய் அந்த அந்த மூவிஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம வீடியோஸ்லாம் நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து கேட்டுட்ருக்கீங்களா, ஃபர்ஸ்ட் புக்கோட ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து இப்போ வரைக்கும் கேட்டுட்ருக்கீங்க. ஆனாலும் நிறைய பேத்துக்கு நிறைய விஷயங்கள் கன்ஃபியூஸ்டாக இருக்கும், ஒரு சிலது புரியாது, டவுட் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அது ரொம்ப ரொம்ப நார்மலுங்க. ஏன்னா இப்போ நான் இந்த வீடியோ ரெடி பண்ணுறதுக்காக 3வது தடவை இந்த புக்கை ரீட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னுமே எனக்கு நிறையா டவுட்ஸ் இருக்குது, இன்னுமே நானும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவேன். ஆனால் இது ரொம்ப ரொம்ப நார்மல். இது எல்லா புக்லேயுமே அப்படி தான் இருக்கும். நம்ம ஒரு 3 டைம் 4 டைம் ரீட் பண்ணாலுமே ஸ்டில் நமக்கு டவுட்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம திரும்ப போய் அதை ரீட் பண்ணும்போது தான் நமக்கு இது இப்படி தான் நடந்துச்சா அப்படின்னு புரியும்.
அண்ட் ஒரு சில பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில். நான் எதையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா மறக்காமல் இந்த வீடியோவில் கூட திரும்ப கேட்டுருங்க. ஏன்னா நான் அந்த ஊருக்கு போனனால ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் சுத்தமாக நான் மறந்துட்டேன் என்ன டவுட் கேட்டிருந்தாங்கன்ட்டு. இம்பீரியஸ் கர்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நான் அதை அடுத்த வீடியோவில் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் வேறு ஏதாவது நான் சொல்லாமல் மறந்துருந்தேன்னா திரும்ப கூட என்கிட்ட கேளுங்க. மோஸ்ட்லி நீங்கள் கேட்குற டவுட்ஸ் எல்லாம் நான் கமெண்ட் செக்ஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஆனால் ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அப்போல்லாம் நான் சொல்லியிருப்பேன் நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு. அதை நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா திரும்பவும் கூட கேளுங்க. அண்ட் அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. உங்கள் எல்லாரையும் சாப்டர் 29 த லாஸ்ட் டயடமில் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை பை. டேல்ஸ் பை மினி.